போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி இன்றைக்கி வந்து மட்டன் சூப்பு தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். மட்டன் சூப்பு வந்து நைட்டு வந்து டின்னருக்கு இடியப்பத்துக்கு செஞ்சுருந்தேன். அதோட மத்தியானம் சாப்பாட்டுக்குமே அதையே வச்சாச்சு. மட்டன் வந்து கெட்டி கறியில் நம்ம செய்கிறத விட எலும்பு கறியுமா சேர்ந்து இருக்கிறதுல செஞ்சோம்னா சூப்பு வந்து நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். சூப்பு தாளிக்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு பட்டை ஒரு துண்டு, வெந்தயம் 2 3 பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பாதி, பெரிய வெங்காயம் பாதி ரெண்டுமே எடுத்து நல்லா வெப்பரில் திருப்பி இதே மாதிரி தாளிச்சிக்கணும். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டா தான் சூப் வந்து கொஞ்சமாச்சும் திக்காக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு பச்சை வாசனை போக வதக்கினதுக்கப்புறம் கழுவி வச்சு அந்த எலும்போடு சேர்த்த இந்த கறியை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஹையில் அடுப்பை வச்சு நல்லா வதக்கி எடுத்துடணும். கறியை போட்ட உடனே மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துட்டு வதக்கும் போது நல்லா கறியுடைய அந்த பச்சை வாசனை எதுவுமே நமக்கு தெரியாது. டேஸ்ட்டுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உப்புன்றனால நம்ம அதிக மசாலா சேர்க்க மாட்டோம். அதனால் கவுச்சி வாசனை கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கிறதுக்கு மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துட்டு அடுப்பை ஹையில் வச்சு வதக்கி எடுக்கும்போது சூப்புடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் எடுத்த அளவுக்கு தகுந்த மாதிரி தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். கறி இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் கடைசியாக பச்சை மிளகாய் தக்காளியும் போட்டு இன்னும் 2 3 நிமிஷம் வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். சூப்பு எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் அடிக்கடி செஞ்சு கொடுப்போம். ஏன்னா அதில் மசாலாவும் அதிகமாக இருக்காது, காரம் அதிகமாக இருக்காது. ஒருவேளை பச்சை மிளகா உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒத்துக்காதுன்னு சொன்னால் பச்சை மிளகாவோட ஸ்கிப் பண்ணிடலாம். மிளகு நிறையா சேர்த்து சூப்புத்தூள் 2 டீஸ்பூனும் அது கூட மல்லித்தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா ஹையில் அடுப்பு வச்சு கலந்து விட்டுட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொதிக்க வச்ச தண்ணியை ஒரு 2 லிட்டர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 10லேருந்து 15 விசில் வச்சு எடுத்துட்டோம்னு சொன்னால் நல்லா கறியும் எலும்பும் சேர்ந்தாப்பில் வெந்து நமக்கு வந்து சூப்பு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொன்னால் 5 6 விசில் கொடுத்துட்டு சிம்லேயே ஒரு அரை மணி நேரம் வச்சுருங்க. இன்னும் நல்லா வெந்து வந்துடும் நமக்கு எலும்பு. இதே மாதிரி சூப்பு வந்து நீங்கள் எல்லா வகையான டிஃபனுக்கும் சாப்பாட்டுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். அதே மாதிரி வயசானவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.